வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் போடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகி அவயோகி. ஒருத்தருடைய ஜாதகத்தில் யோகியாக வரும் கிரகம் எது, அதுக்கு நேர் எதிராக அவயோகியாக வரும் கிரகம் எது. யோகியாக வரும் கிரகம் திசை நடத்தும் போது அந்த கிரகத்தின் 6வது இடத்தில் வரக்கூடிய இன்னொரு கிரகம் அவயோகியாக வந்து கெடுதல் பண்ணும். சரிங்களா? இப்போ பார்த்துருவோம். உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த கிரகம் அவயோகியாக வருதுன்னு பார்த்துருவோம். இப்போ முதல்ல சூரியன்லேருந்து எடுப்போம். சூரியன், இப்போ சூரியன் யோகியாக வந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுலேருந்து 6வது கிரகம் அவயோகியாக வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய், சரிங்களா, ராகு, குரு, சனி. அப்போ சூரியன் திசை நடத்தும் போது சனி அவயோகியாக வந்து கெடுதல் பண்ணும். சரிங்களா? சந்திரன் திசை நடத்துது அப்படின்னா அது யோகியாக வந்து திசை நடத்தும்போது அதற்கு அப்படியே நேர் எதிராக உள்ள பாருங்கள், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். அப்போ புதன் தான் வந்து கெடுதல் பண்ணும். அவர் தான் அவயோகி. இப்போது செவ்வாய் திசை நடத்துது, சுப கிரகமாக இருந்து உங்களுக்கு யோகியாக வந்து திசை நடத்துதுன்னா அவருக்கு 6வது இடத்துல வரக்கூடிய கேது கெடுதல் பண்ணும். சரிங்களா? அடுத்தபடியாக ராகு யோகியாக வந்து திசை நடத்துதுன்னா இங்கே யார் கெடுதல் பண்ணுவா? சுக்கிரன். 6வது இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் கெடுதல் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து குரு பகவான். குரு பகவான் அவர் யோகியாக வந்து திசை நடத்தும் போது உங்களுக்கு சூரியன் அவயோகியாக வந்து கெடுதல் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து சனி பகவான் அவர் யோகியாக வந்து திசை நடத்தும் போது உங்களுக்கு சந்திரன் 6வது இடத்துல வரக்கூடிய சந்திரன் கெடுபலனை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக புதன் யோகியாக வந்து திசை நடத்தினால் அதற்கு 6வது இடத்தில் உள்ள உங்களுக்கு செவ்வாய் கெடுதல் பண்ணுவார் அந்த தசாபுத்திலே. சரிங்களா? அப்போ இது போல் இப்போ கேது திசை நடத்துது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. அப்போ கேது திசை நடத்துனா ராகு வந்து கெடுதல் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக சுக்கிரன் திசை நடத்துது யோகியாக இருந்து அப்படின்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. அப்போ இவர் தான் வந்து கெடுதல் பண்ணுறாரு. ஸோ இதுதாங்க வந்து யோகி அவயோகி. இவங்க ஒரு சுப கிரகம் அல்லது அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 6ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த கிரகம் அவயோகியாக வந்து அந்த சமயத்திலேயே அட் அ டைம்லேயே இவர் நல்லது செய்வார், அவர் கெடுதல் பண்ணுவார். இப்போ இந்த திசை தானே நடக்குது, இருந்தாலும் ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த அவயோகியாக வரக்கூடிய கிரகம் அது ஒருவேளை ஆட்சியாவோ உச்சமாவோ பவராகவோ இருந்துச்சுன்னா அது மிக கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். அதே இது யோகியாக வரக்கூடிய கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமம் இந்த மாதிரிலாம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ அவயோகி வந்து அப்போ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும், கெடுதலான விஷயம் கொஞ்சம் தான் நடக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் உள்ள நடைமுறை. நன்றி, வணக்கம்.